அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல். இன்னைக்கு பிப்ரவரி மாசம் 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. அது மட்டும் இல்லாம சங்கடஹர சதுர்த்தியும் நமக்கு இருக்கு. இந்த ஒரே ஒரு வார்த்தையும் ஒரு டம்ளர் தண்ணீர் மட்டும் இருந்தாலே போதும், அடுத்த நிமிஷமே மேஜிக் போல உங்க வாழ்க்கை மாறும். தொடர்ந்து கஷ்டத்துக்கு மேல கஷ்டம் வந்துகிட்டே இருக்கு, வாழ்க்கையில நிம்மதியே இல்லைன்னு சொல்றவங்க தவறாம இந்த நாளையும் இந்த பரிகாரத்தையும் பயன்படுத்திக்கோங்க. வாங்க, இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும். இன்னைக்கு நமக்கு ஞாயிற்றுக்கிழமை. அது மட்டும் இல்லாம நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய விக்னங்களை தீர்க்கக்கூடிய விநாயகரோட வழிபாட்டுக்கு உகந்த சதுர்த்தி திதியும் இன்னைக்கு நமக்கு இருக்கு. இந்த சதுர்த்தி திதி ஒரு மாசத்துக்கு 2 முறை வரும். வளர்பிறையில ஒரு சதுர்த்தி திதியும் தேய்பிறையில ஒரு சதுர்த்தி திதியும் வரும். இன்னைக்கு நமக்கு தேய்பிறை சதுர்த்தி திதி தான் இருக்கு. இந்த தேய்பிறையில வரக்கூடிய சதுர்த்தி திதி தான் நாம சங்கடஹர சதுர்த்தின்னு சொல்லுவோம். நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய சங்கடங்கள் எல்லாத்தையும் தீர்த்து வைக்கக்கூடிய அற்புதமான நாள் தான் இன்னைக்கு நமக்கு இருக்கு. அதனால இந்த நாளை தவற விடாதீங்க. இன்னைக்கு நீங்க அசைவம் சாப்பிடாம இருக்கீங்க, சுத்தமா இருக்கீங்கன்னா இன்னைக்கு சாயங்காலம் விநாயகரோட கோவிலுக்கு போய் ஒரு கட்டு அருகம்புல்ல வாங்கி கொடுத்து விநாயகருக்கான வழிபாடுகளை நீங்க செஞ்சீங்கன்னா நிச்சயமா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்கள் படிப்படியா குறைய ஆரம்பிக்கும். சரி, அடுத்ததா இந்த நாள்ல செய்ய வேண்டிய பரிகாரம் என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த வீடியோல பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் இப்ப நாம தெரிஞ்சுக்க போறோம். ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். அதே மாதிரி இன்னைக்கு நமக்கு ஞாயிற்றுக்கிழமை. இந்த நாள்ல பெரும்பான்மையான வீடுகள்ல அசைவம் சாப்பிடக்கூடிய பழக்கம் இருக்கும். இந்த மாதிரி நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது. நீங்க உங்க வீட்ல இருந்தும் செய்யலாம், ஆபீஸ்ல இருந்தும் செய்யலாம், உங்க சொந்தக்காரங்க வீட்ல இருந்தும் செய்யலாம். இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு குறிப்பிட்ட ஒரே ஒரு வேண்டுதலுக்காக மட்டும்தான் செய்யணும். அதாவது நீங்க உங்களுக்காகவும் செய்யலாம், உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காகவும் செய்யலாம். ஆனா ஒரு சமயத்துல ஒரே ஒரு வேண்டுதலுக்காக, இன்னும் கரெக்டா சொல்ல போனா ஒரே ஒரு கஷ்டம் தீர்றதுக்காக மட்டும்தான் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யணும். இத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இந்த பரிகாரத்தை இன்னைக்கு எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா, நீங்க ராகு காலம் பார்க்கணும், யமகண்டம் பார்க்கணுங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது. இந்த நாள் ஃபுல்லா நைட்டு 12 மணிக்குள்ள நீங்க எப்ப ஃப்ரீயா இருக்கீங்களோ அப்ப இந்த பரிகாரத்தை செய்யுங்க. இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரே ஒரு டம்ளர் தண்ணீர் நமக்கு தேவைப்படும். கண்ணாடி டம்ளர் இருந்ததுன்னா அதை பயன்படுத்திக்கோங்க. அப்படி இல்லைன்னா பரவாயில்ல, நார்மலா எவர் சில்வர் டம்ளரை கூட இந்த பரிகாரத்துக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். யாரெல்லாம் இந்த பரிகாரத்தை செய்யலாம்னு கேட்டீங்கன்னா எல்லாருமே செய்யலாம். இன்னைக்கு எல்லாருக்கும் ஏதோ ஒரு கஷ்டம் இருக்கு, ஏதோ ஒரு நிறைவேறாத வேண்டுதல் நிச்சயமா இருக்கும். இப்படிப்பட்ட கஷ்டம் தீர்றதுக்காகவும் உங்க வேண்டுதல் நிறைவேறதுக்காகவும், அது எந்த வேண்டுதலா இருந்தாலும் சரி, எந்த ஒரு கஷ்டமா இருந்தாலும் சரி, இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். நீங்க ஃப்ரீயா இருக்கக்கூடிய சமயத்துல முகம் கை காலை கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. உங்க மூச்சை நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க. இந்த மாதிரி 3 முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும். இதுக்கப்புறமா விநாயகர் கிட்டையும் உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு கஷ்டத்தை மட்டும் சொல்லி, அந்த கஷ்டத்துக்கான தீர்வு உடனடியா கிடைக்கணும்னு சொல்லி, அதுல இருக்கக்கூடிய தடைகளும் தோஷங்களும் நீங்கணும்னு சொல்லி மனசுருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா ஒரு டம்ளர் தண்ணீரை உங்க 2 கைக்கு நடுவுலையும் வச்சுக்கிட்டு இப்ப ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய ஸ்விட்ச் வேர்டை நீங்க சொல்லுங்க. ஒரு பக்கம் பார்த்தா இத விநாயகரோட திருநாமம்னு சொல்லலாம், இன்னொரு பக்கம் இது விநாயகருக்கான ஸ்விட்ச் வேர்டாவும் நமக்கு இருக்கு. அந்த ஸ்விட்ச் வேர்டு என்னங்கிறது இப்ப உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும், நானும் சொல்லி காமிக்கிறேன். விக்னேஸ்வராய, விக்னேஸ்வராய, விக்னேஸ்வராய. இந்த ஸ்விட்ச் வேர்டை ஒரு டம்ளர் தண்ணீரை உங்க கையில வச்சுக்கிட்டு 10 நிமிஷம் நீங்க சொன்னா போதும்.
கரெக்டா அலாம் வச்சு 10 நிமிஷம் சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. அப்ராக்சிமேட்டா உங்க மனசுக்கே போதும்னு சொல்லி ஒரு திருப்தி ஏற்படும். அது வரைக்கும் இந்த ஸ்விட்ச் வேர்டை சொல்லி முடிச்சிட்டு இந்த தண்ணீரை நீங்க குடிங்க. சப்போஸ் உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காக இந்த வேண்டுதல் வச்சிருக்கீங்கன்னா அவங்க கிட்ட இந்த தண்ணீரை கொடுத்து நீங்க குடிக்க சொல்லலாம். இப்ப அவங்க உங்க பக்கத்துல இல்ல, வெளியூர்ல இருக்காங்கன்னா அவங்கள உங்க மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டே இந்த தண்ணீரை நீங்க குடிங்க. இவ்வளவுதான் இந்த பரிகாரம். 10 பைசா கூட செலவே இல்லாத நிறைய பேருக்கு நல்ல ரிசல்ட்ட கொடுத்த அற்புதமான பரிகாரம்னே சொல்லலாம். அதனால நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்ததா இந்த நாள்ல பாத்தீங்கன்னா நமக்கு இன்னும் ஒரு அற்புதமான சேர்க்கை இருக்கு. அது என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இன்னைக்கு நமக்கு 741ங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இருக்கு. இன்னைக்கு தேதி பிப்ரவரி மாசம் 16ஆம் தேதி. இதோட கூட்டுத்தொகை 7ங்கிற நம்பர் வரும். அடுத்ததா மாசி மாசம் 4ஆம் தேதி. அடுத்ததா இன்னைக்கு நமக்கு ஞாயிற்றுக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமை நாள் சூரிய பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். சூரிய பகவானுக்குரிய நம்பர்னு பாத்தீங்கன்னா 1. அந்த வகையில 741ங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நமக்கு மாசி மாசம் 4ஆம் தேதி. இந்த சதுர்த்தி திதி பௌர்ணமி முடிஞ்சதுக்கு அப்புறமா வரக்கூடிய 4வது திதி. அந்த வகையில 4 நம்பரோட சேர்க்கையும் இன்னைக்கு நமக்கு இருக்கு. இந்த 741ங்கிறது பாத்தீங்கன்னா அபரிமிதமான பணவரவை நமக்கு உடனடியா ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த நம்பர். அந்த வகையில இந்த நாள்ல பண கஷ்டம் தீர்றதுக்கும் பணவரவு அதிகரிக்கிறதுக்கும் நாம செய்ய வேண்டிய இன்னொரு எளிமையான பரிகாரத்தை இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த பரிகாரத்தை இன்னைக்கு நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி நீங்க செய்யுங்க. கருப்பு புள்ளிகள் இல்லாத கிழியாத பிரியாணி இலையா பார்த்து எடுத்துக்கோங்க. இந்த பிரியாணி இலையில எழுதுறதுக்கு ஏதாவது ஒரு பேனாவை எடுத்துக்கோங்க. ப்ளூ கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா, அப்படி இல்லைன்னா ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கோங்க. இப்போ முதல்ல விநாயகர் கிட்டையும் உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கணும், உங்களுக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டமும் கடன் பிரச்சனையும் தீரணும்னு சொல்லி மனசுருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. முகம் கை காலை கழுவிட்டு வந்து உங்க வீட்டுல ஹால்ல உட்கார்ந்துகிட்டு இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க. இப்போ பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா அந்த பிரியாணி இலையில நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கிற மாதிரி எழுதிக்கோங்க. 2 பக்கமும் 2 ஆரோ மார்க் கொடுத்திருக்கேன். இப்படி எழுதினதுக்கு அப்புறமா இந்த பிரியாணி இலைய உங்க 2 உள்ளங்கைக்கு நடுவுலையும் வச்சுக்கிட்டு திரும்பியும் ஒரு தடவை விநாயகர் கிட்ட உங்களுக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டமும் கடன் பிரச்சனையும் குறைஞ்சு பணவரவு அதிகரிக்கணும், பணம் மேலும் மேலும் சேரணும், கோடீஸ்வர யோகம் ஏற்படணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இந்த பிரியாணி இலைய எரிச்சிருங்க. எரிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு பாத்திரம் வச்சிருந்தீங்கன்னா அதுல இந்த பிரியாணி இலைய போட்டு நீங்க எரிச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா அகல் விளக்குல கூட இந்த பிரியாணி இலைய வச்சுட்டு நீங்க எரிச்சுக்கலாம். இப்படி எரிஞ்சதுக்கு அப்புறமா இந்த சாம்பலை உங்க வீட்டுக்கு வெளியிலயோ அப்படி இல்லைன்னா மொட்டை மாடியில பால்கனில வந்து நின்னுக்கிட்டு நீங்க ஊதி விடுங்க. இப்படி ஊதி விடும்போது நல்ல ஒரு பணவரவை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்த இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றின்னு சொல்லிட்டு இந்த சாம்பலை நீங்க ஊதி விடுங்க. இவ்வளவுதான் இந்த பரிகாரம். இப்ப நான் உங்களுக்கு நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தீர்றதுக்கு இந்த நாள்ல செய்ய வேண்டிய பரிகாரத்தை பத்தியும் பணவரவு அதிகரிக்கிறதுக்கு இந்த நாள்ல செய்ய வேண்டிய இன்னொரு அற்புதமான பரிகாரத்தையும் சொல்லியிருக்கேன். இந்த 2 பரிகாரத்தையும் சேர்த்து செய்யலாமான்னு கேட்டீங்கன்னா தாராளமா செய்யலாம். இது உங்க விருப்பம்தான். எந்த ஒரு பரிகாரத்தை செய்யற மாதிரி இருந்தாலும் நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பாருங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.